வெல்கம் டு ஜேமரா நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன். எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் என்னென்னு புரிஞ்சுட்டு அது எப்படி ஃப்ரிக்ஷன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துகிறாங்கங்கிறதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். Electricity is of two types. One is current electricity and another one is static electricity. Static electricity அப்படின்னா என்னன்னா electricity at rest, that is also known as electrostatic charges at rest, and it is generated due to friction. Where do charges come from? Charges எங்கேருந்து வருது? Matter is made up of atoms. Matterலாம் ஆட்டம்ஸ்னால மேடாக இருக்கும். Atoms are made up of subatomic particles such as protons, neutrons and electrons. Protons are positively charged particles, neutrons are neutrally charged particles, and electrons are negatively charged particles. Center part என்ன சொல்லுவாங்க? nucleus. So where do charges come from பார்த்தாச்சு. அடுத்து charge. The chargeன்னு எடுத்துட்டோம்னா electric charge are of two types. One is positive charge and negative charge. The electron is negatively charged and proton is positively charged. The neutron has no charge, it is neutral. An atom is electrically neutral because it has equal number of positive and negative charges. Then how do charges behave? Like charges repel, unlike charges attract. A charged object may even attract a neutral one. Like charges வந்து என்ன செய்யும்? விலகி போகும். Unlike charges attract பண்ணுமா. Charged object may even attract a neutral one. Examples: when a polythene rod is rubbed with a woolen cloth, electrons transfer from the wool to polythene. So the polythene gets a net negative charge and wool gets positive charge. ஒரு பாலித்தீன் ராடை உல்லன் கிளாத்தில் ரப் பண்ணோம்னா எலக்ட்ரான் உள்ளேருந்து பாலித்தீன் போகும். அதனால் பாலித்தீன் என்ன ஆயிரும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும், உள்ளு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். Then conductors, insulators and semiconductors. கண்டக்டர்ஸ்னால் என்ன, இன்சுலேட்டர்ஸ்னால் என்ன, செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்க்கலாம். அதை ஒரு டிஃப்ரென்சேஷன் டேப்லெட் காலம் மாதிரி போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ஸ், they are materials that allows heat and electrons to pass through it. கண்டக்டர்ஸ் என்ன செய்யும்? ஹீட்டையும் எலக்ட்ரான்ஸையும் தன்னுள்ள பாஸ் பண்ண விடும். இன்சுலேட்டர்ஸ், they do not allow heat and electrons to pass through it. இன்சுலேட்டர்ஸ் தனக்குள்ள ஹீட்டையோ எலக்ட்ரான்ஸையோ பாஸ் பண்ண விடாது. செமிகண்டக்டர்ஸ், தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் வென் கோல்ட் பட் மச் பெட்டர் கண்டக்டர் வென் ஆர்ம். அட் கோல்ட் டெம்பரேச்சரில் அது புவர் கண்டக்டராகவும் வார்ம் டெம்பரேச்சரில் அது பெட்டர் கண்டக்டராகவும் மாறிடும். செமிகண்டக்டர்ஸ் ஆர் லூஸ்லி ஹெல்ட் இன் எலக்ட்ரான்ஸ். இன்சுலேட்டர்ஸ் ஆர் லைட்லி பேக்ட் இன் இன்சுலேட்டர்ஸ். Then semiconductors, they are in between materials. Example for conductors metals, example for insulators plastic wood, example for semiconductors silicon and germanium. அடுத்து நம்ம பார்க்க போகிற earthing. If charges build upon materials, electrons may be pulled through the air and causes spark. சார்ஜஸை ஒரு மெட்டீரியலில் பாஸ் பண்ணோம்னா எலக்ட்ரான்ஸ் ஏர் வழியாக போய் அங்கே ஸ்பார்க் உண்டாகும். To prevent any tangent to its spark, the object can be earthed. அந்த ஸ்பார்க் வராமல் காப்பாற்றுறதுக்காண்டி அந்த ஆப்ஜெக்டை எர்த் பண்ணிடணும். எர்த்திங் மீன்ஸ் the object is connected to the grounded by a conducting material so that unwanted charges flows away. எர்த்திங்னா என்னென்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரவுண்ட் பண்ணிடுறோம். கிரவுண்ட் பண்ணுறதுனால அன்வான்ட் சார்ஜஸ்லாம் கிரவுண்டில் நேரடியாக அந்த கண்டக்டர் வழியாக கிரவுண்டுக்கு போயிடும். இதுதான் எர்த்திங்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னது? தூண்டுறது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறது சார்ஜிங் ஏ டூ ஸ்பியர் சிஸ்டம் யூஸிங் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆப்ஜெக்ட், சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தோன்னா ஏபிங்கிற ரெண்டு ஸ்பியர்ஸை ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. அடுத்த டயக்ராமில் பார்த்தோன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூசஸ் எலக்ட்ரான்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஸ்பியர் ஏ டு பி. The two spheres is polarized. மூணாவது டயக்ராமில் பார்த்தோன்னா ஸ்பியர் B is suspended from sphere A using the insulating stand. The two spheres have opposite charges. இப்போ ரெண்டு ஸ்பியர் என்ன ஆயிடுச்சு? ஆப்போசிட் சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு.
நாலாவது டயக்ராமில் the excess charge distributes itself uniformly over the surface of the sphere. இப்போ அதை பிரித்தோன்னா என்ன ஆயிடுச்சு, ஏல எல்லாமே ப்ளஸ் ஆயிடுச்சு, பியில் எல்லாமே மைனஸ் ஆயிடுச்சு. This is the method of charging a two-sphere system using a negatively charged object. அடுத்து நம்ம பார்க்க போகிறது charging a two-sphere system using a positively charged object, charging by induction. First diagram எடுத்துட்டோன்னா அதே மாதிரி two metal spheres are mounted on insulating stands. இப்போ என்ன செய்கிறாங்க, the presence of a positive charge, நம்ம பார்த்ததில் நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணிச்சு எலக்ட்ரானை, இங்கே the presence of a positive charge induces electrons to move from sphere B to A, அங்கே A to B, இங்கே B to A. The two sphere system is polarized. அடுத்து மூணாவது டயக்ராமில் பார்த்தோன்னா sphere B is separated from sphere A using the insulating stand. The two spheres have opposite charges. இப்போ நாலாவது டயக்ராமில் எடுத்து பார்த்துட்டோன்னா the excess charge distributes itself uniformly over the surface of the spheres. இப்போ என்ன ஆயிடுது, ரெண்டையும் பிரித்து வச்சோம்னா A ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது, B எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜாக ஆகிடுது. சரியாமா? This is the method of charging a two sphere system using a positively charged object. அடுத்து நம்ம பார்க்க போகிறது charging a single sphere by induction, that is a positively charged a single sphere by induction. Charging a single sphere by induction. Diagram 1, a metal sphere is mounted on a stand. அடுத்த diagramல a negative balloon induces electrons movement from the left side to the right side of the balloon. அடுத்து மூணாவது diagramல பார்த்தோன்னா when touched, the electron leave the sphere through the hand and enter the ground. நாலாவது diagramல பார்த்தோன்னா எப்படி தெரியுது, the sphere is now charged positively will the excess charge attached to the balloon. Fifth diagramல பார்த்தோன்னா the positive charge evenly distributes itself over the sphere. என்ன ஆயிடுது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுது, அந்த ஸ்பியர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் சார்ஜிங், தட் இஸ் பாசிட்டிவ்லி a single sphere by induction. First diagram, a metal sphere is mounted on a stand. Second, a balloon, a positive balloon induces negative electrons movement from the left side to the right side of the balloon. Okay, next, charging negatively a single sphere by induction. Charging a single sphere by induction. First diagram, a neutral sphere. அடுத்து என்ன செய்கிறாங்க, electrons are touched to the positive balloon. Then electrons, மூணாவது diagram, electrons enter sphere from ground attached to the positive charge in the sphere. அடுத்து fourth diagram, the sphere has an excess of electrons having entered from the ground. Then fifth diagram, electrons redistribute uniformly. சரியா, ஒரு நியூட்ரல் ஸ்பியரை எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியராக மாற்றுறதுங்கிறத 5 ஸ்டெப்பில் காட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். த ப்ரொடக்ஷன் ஆஃப் எ சார்ஜ் இன் அன் அன்சார்ஜ்டு பாடி பை பிரிங்கிங் எ சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் க்ளோஸ் டு இட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஒரு அன்சார்ஜ்டு பாடியை ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் கொண்டு வரும்போது அது சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். த சார்ஜஸ் தட் அப்பியர் ஆன் த அன்சார்ஜ்டு மெட்டீரியல்ஸ் ஆர் நோன் அஸ் இன்டியூஸ்டு சார்ஜஸ். அதனால் ஏற்படுற சார்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, இன்டியூஸ்டு சார்ஜஸ்னு சொல்லுவாங்கம்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் அன் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ், படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரிமா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்டு லைன்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். த எலக்ட்ரிக் ரெண்டாவது டயக்ராம் பார்த்துட்டோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் அன் ஐசோலேட்டட் நெகட்டிவ் சார்ஜ். அதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் டுவர்ட்ஸ் த சார்ஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்டு அவே ஃப்ரம் த சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்டு டுவர்ட்ஸ் த சார்ஜ். அடுத்து நம்ம பார்க்குறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வரோம். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்டு அவே ஃப்ரம் த சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னா டுவர்ட்ஸ் த சார்ஜ். அதனால் இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி தெரியுதுன்னா, த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட்ஸ் அட் நெகட்டிவ் சார்ஜ். டயக்ராமில் பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து எல்லா லைன்ஸ் ஆரோ மார்க் எல்லாமே வெளியில் போகிற மாதிரி இருக்கா, நெகட்டிவ் சார்ஜில் எல்லா ஆரோ மார்க்கும் உள்ளே வர மாதிரி இருக்குது. ஸோ த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மெர்ஜ் அட் நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து நம்ம பார்க்குறது வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த ரீஜன் அரவுண்ட் த எலக்ட்ரிக் சார்ஜஸ் வேர் அனதர் சார்ஜ் when placed will experience a force of attraction or repulsion is called an electric field. The space or region around the unit positive charge in which an electric force can be experienced is called electric field. The direction of electric field is from the positive charge to the negative charge.
Electric lines of force moves from positive charge to the negative charge. Electric field is represented by an imaginary lines that is called electric field lines. So என்ன சொல்லலாம், electric field lines is an imaginary straight line or curved path through which the electric field moves. அதை தான் என்ன சொல்கிறாங்க, electric field lines.